வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஸ்வீடன் சென்ற பிரதமர் மோடிக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றார் ஸ்வீடன் பிரதமர் உல்ஃப் கிறிஸ்டர்சன். இந்திய வம்சாவளியினர் பாரம்பரிய நடனம் மூலம் பிரதமர் மோடிக்கு சிறப்பான வரவேற்பு. ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருதான ராயல் ஆர்டர் ஆஃப் போலார் ஸ்டார் விருது வழங்கி பிரதமர் மோடி கௌரவிப்பு. ஒரு நாட்டின் உயரிய தலைமைக்கு வழங்கப்படும் மிக சிறந்த அங்கீகாரம் இது என தகவல். கேரள மாநில முதல்வராக இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்கிறார் காங்கிரஸ் கட்சியின் வி.டி. சதீசன். ரமேஷ் சென்னிதாலா, முரளிதரன், சனி ஜோசப் உள்பட 20 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். கேரள முதல்வர் பதவியேற்பு விழாவில் தமிழ்நாடு முதல்வர் விஜய் பங்கேற்கவில்லை என தகவல். ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ள நிலையில் விஜய் பங்கேற்பது இதுவரை உறுதியாகவில்லை. நீட் வினாத்தாள் விற்பனை தொடர்பாக பேராசிரியை கைது. 14 நாட்கள் சிபிஐ காவலில் வைக்க டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு. மே 28ஆம் தேதி பக்ரீத் பெருநாள் கொண்டாடப்படும். அரசு தலைமை ஹாஜி முஹம்மதி உஸ்மான் முஹிதீன் பாகவி அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு திமுக, அதிமுக இடையே கூட்டணி அமைக்க முயன்றதாக வெளியான தகவல் வதந்தி. அதுபோன்ற தரங்கெட்ட வேலையை செய்யவில்லை என நடிகர் ரஜினிகாந்த் விளக்கம். வேற ஏதோ 2 பெரிய பார்ட்டியை சேர்க்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. அந்த சூழ்நிலையில் அதெல்லாம் பேச முடியுமா? அப்படி பேசுகிற ஒரு தரங்கெட்ட ஆள் ரஜினிகாந்த் இல்லை. அது தெளிவுபடுத்துகிறார். நான் அரசியலில் இல்லாத போது விஜயை பார்த்து ஏன் பொறாமைப்பட வேண்டும்? எனக்கும் விஜய்க்கும் மிகப்பெரிய தலைமுறை இடைவேளை இருப்பதாகவும் நடிகர் ரஜினிகாந்த் பேட்டி. விஜய் மேலே எனக்கு பொறாமை. நான் அரசியல் இல்லை, அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் பொறாமல்? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது. கிடைக்காம இருக்காது. எனக்கும் விஜயருக்கு ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். நான் முதலையே சொல்லியிருக்கேன். நான் விஜயை நான் இதை கம்பேர் பண்ணிக்கிட்டால் அது எனக்கு நல்லது இல்லை, கெட்ட பேர். விஜய் என்னை பற்றி கம்பேர் பண்ணிவிட்டால் அவருக்கு நல்லது இல்லை. சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துட்ருக்காரு. அவர் சிஎம் ஆனதில் எனக்கு என்ன போகிறாங்க? தமிழ்நாட்டு மக்களின் அளப்பரிய எதிர்பார்ப்புகளை முதலமைச்சர் விஜய் பூர்த்தி செய்வார். குறைந்தது 2 ஆண்டுகளாவது அவருக்கு அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் ரஜினிகாந்த் திட்டவட்டம். அறிவுரை, ஆலோசனை என்ன? எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாக பூர்த்தி செய்வாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் மக்கள் நம்ம ஒரு 2 வருஷம் அவரை விட்டுருணும். 2 வருஷம் விட்டுருணும். இன்னொன்று அவருடைய தொண்டர்களாகட்டும், ரசிகர்களாகட்டும் ஜாகிரதையாக நடந்துக்கணும். இந்த சென்ஸ் அவர் என்ன தப்பு பண்ணால் கூட அது ஸ்ட்ரைட்டாக விஜய்க்கு தான் பாதிக்கும் அப்படிங்கிறத அவங்க மனசில் வச்சுக்கணும். விஜய் தலைமையிலான புதிய அரசுக்கு குறைந்தது 6 மாத காலம் அவகாசம் வழங்க வேண்டும். தமிழ்நாட்டில் பிறந்தவர் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது திராவிட ஆட்சிதான் என்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் திட்டவட்டம். 2 நாளில் சொல்லக்கூடியது ஜோசியமாக தான் இருக்க முடியும். 6 நாளில் சொல்லக்கூடியது அப்படி தான் இருக்க முடியும்.
15 நாள்லயும் அப்படிதான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாமா? புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். அதனால புதியவர்கள்ங்கிற அரசியலுக்கு சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை நம்ம கம்மியாகவும் எடை போட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க. திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு புதிய ஆட்சியை கொண்டு வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் பேசுற ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சா அது பேர் திராவிட கட்சி தான். அதிமுகவை அழிக்க துணை போகும் செங்கோட்டையனை ஜெயலலிதாவின் ஆன்மா ஒருபோதும் மன்னிக்காது. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆவேசம். அம்மா படத்தை வச்சிருக்காரு. ஆனா அம்மாவின் கட்சியை அழிப்பதற்கு அம்மாவின் தொண்டர்களை அந்த பக்கம் எல்லாரோடையும் பேசி தாவேகாவுக்கு ஒரு ஏஜென்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். குரோத மனத்தோட வன்மத்தோட அம்மாவின் தொண்டர்களை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அம்மாவின் அமமுகவையும் அழிக்க நினைப்பது அவரது வன்மத்தை காட்டுகிறது. பையில அம்மா படத்தை அவர் வைத்துக் கொண்டு செய்வது அம்மாவின் ஆத்மா அவரை தான் மன்னிக்கிறது. அதிமுக மற்றும் அமமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கினால் சிபிஐ விசாரணை கோருவோம். தாவேகா குதிரை பேரத்தில் ஈடுபட்டு உள்ளதாகவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேச்சு. மன்னார்குடியில் தாவேகாவுக்கே ஓட்டு போட்டுக்கலாமே. தாவேகா 3வது இடம் தான் வந்துச்சு. எங்களது எம்எல்ஏவோட பேரம் பேசி ஏதோ ஒரு உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லி தானே கூப்பிட்டுருக்கீங்க. அது குதிரை பேரம் தானே. நீங்கள் ஒன்றே அவங்களுக்கு அமைச்சர்கள் கொடுத்தீங்கன்னா உறுதியாக சிபிஐ என்கொயரி கோருவோம். கடைசி 4 நாட்களில் மக்கள் செல்போனில் மயங்கி ஓட்டு போட்டு விட்டார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கருத்து. எடப்பாடி பழனிசாமியை விட்டால் அதிமுகவில் சரியான தலைமை கிடையாது எனவும் ஓபன் டாக். ஒரு மாய உலகத்தில், ஒரு இனப்புரியாத உலகத்தில் ஒரு செல்போனிலே மக்கள் மயங்கிவிட்டார்கள். அதில் இன்ஸ்டாகிராம் மூலமாக மக்களுடைய மனநிலையை மாற்ற முடியும், ஓட்டுகளை மாற்ற முடியும் என்பதை வெளிநாடுகளில் கேள்விப்பட்டோம். அது தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. ஆகவே நாம் இதற்காக யோசிக்க வேண்டாம். மக்கள் இன்றைக்கு அவர்களுக்கு வாக்களித்தவர் கூட இன்றைக்கு மனம் வருந்துகின்ற செயலையும் நாம் பார்க்க முடியும். கோவையில் நாளை பாஜக மூத்த தலைவர்கள் கலந்து கொள்ளும் மையக்குழு கூட்டம் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் நடத்த உள்ளதாக தகவல். தனது 1000 தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் சபாநாயகர் JCT பிரபாகர் ஆய்வு. தண்ணீர் பிரச்சினை மற்றும் விளையாட்டு அரங்குகள் அமைப்பது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என பேட்டி. உள்ளத்தில் என்ன இருக்கிறது, என்ன குறை இருக்கிறது என்று அவர்கள் கேட்டபோது, இந்த மைதானத்தில் உடனடியாக தண்ணீர் வசதி இல்லை, அதை உடனடியாக 1 வார காலத்திற்குள்ளாக சுத்தமான குடிதண்ணீர் அவர்கள் கிடைக்கின்ற அந்த பணி மேற்கொள்ளப்படும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அந்த உடற்பயிற்சி சாதனங்களையும் உடனடியாக ஒரு 15 நாட்களுக்குள்ளாக வாங்க வேண்டும் என்று நான் கேட்டிருக்கிறேன். அவர்களையும் மகிழ்விக்கின்ற விதத்தில் அந்த உபகரணங்கள் நிச்சயமாக 15 நாட்களுக்குள்ளாக வாங்கப்படும் என்பதை நான் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் நிதி நிர்வாகம் குறித்து இட்டுக்கட்டி கூறுவது அமைச்சர் கீர்த்தனாவின் முதிர்ச்சியின்மையை காட்டுவதாக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சனம். தொழில்துறை அமைச்சரின் கற்பனை குதிரை கடிவாளம் போட்டு நிறுத்த முன்வருவாரா அமைச்சர் செங்கோட்டையன் எனவும் கேள்வி. திரைப்பட தயாரிப்பாளர் K. ராஜனின் மறைவுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். திரைப்படங்களுக்கு தமிழிலேயே தலைப்பு வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தவர் K. ராஜன் என புகழாரம். தமிழ் திரையுலகில் சிறு பட்ஜெட் திரைப்படங்களுக்கான அங்கீகாரம் கிடைப்பதில் மிக முக்கிய குரலாக விளங்கியவர் K. ராஜன் என EPS புகழாரம். திரைத்துறையை சார்ந்தோருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கல் என சமூக வலைதள பக்கத்தில் பதிவு.
அமைச்சர் ராஜ்மோகனுக்கு திரைப்படத்துறை இலாகா ஒதுக்கப்பட்டது வருத்தமளிப்பதாக நடிகர் விஷால் எக்ஸ் தளத்தில் பதிவு. திரைப்படத்துறையை எந்த அனுபவமும் இல்லாத ராஜ்மோகனிடம் வைப்பது சரியா அல்லது 30 ஆண்டுகள் சினிமாவில் பயணித்த முதலமைச்சர் விஜயிடம் வைப்பது சரியாக இருக்குமா எனவும் கேள்வி. முதலமைச்சர் மற்றும் நண்பர் விஜய் நிச்சயமாக இந்த முடிவை ஆழ்ந்த யோசனை மற்றும் கவனமான பரிசீலனை இன்றி எடுத்திருக்க மாட்டார். அமைச்சர் ராஜ்மோகனுக்கு திரைப்படத்துறை ஒதுக்கப்பட்டதற்கு விஷால் அதிருப்தி தெரிவித்திருந்த நிலையில் நடிகர் ராகவா லாரன்ஸ் ஆதரவு பதிவு. கெரியரின் உச்சத்தில் இருந்த சிஎம் ஆகி அரசு ஊழியரை போல அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவது ஆச்சரியத்தை பிரமிப்பையும் அளிக்கிறது. ஐபிபி பட விழாவில் முதலமைச்சர் விஜயை புகழ்ந்து தள்ளிய ஆர் பார்த்திபன். நான் வரவேற்றேன் அவரை. ஒரு கேரியரோட உச்சத்தில் இருக்க ஒரு மனுஷன் 200 கோடியை விட்டுட்டு இங்கே வராருன்னு பாராட்டணும்னு சொன்னேன். அதை பற்றி நான் நிறைய எதிர்கருத்துக்கெலாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி கேரியரோட உச்சத்தில் இருந்து சிஎம் ஆகி இன்றைக்கி மத்தியானம் கேரியரில் சாப்பாடு எடுத்துகிட்டு வர ஒரு அரசு ஊழியர் மாதிரி காலையில் கரெக்டாக 9:30க்கு வராரு, சாயங்காலம் வரைக்கும் இருக்கார். அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக நிறைய பேருக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். அந்த 4 நாளைக்குள்ளே இவ்வளோ பண்ணுறாருன்னு. சினிமாவில் சிறுபான்மையினர் யார் என்று பார்த்தால் அது சின்ன படங்கள் எடுப்பவர்கள்தான். தியேட்டர்கள் கிடைக்காமலும் ரிலீஸ் செய்ய முடியாமலும் போராடும் இத்தகைய படங்களுக்கு புதிய அரசு உரிய உதவி செய்ய வேண்டும் என பார்த்திபன் கோரிக்கை. நிறைய நல்ல விஷயங்களை பண்ணணுங்கிறது அவருடைய எண்ணமாக இருந்தால், இந்த சிறுபான்மை மக்கள் சினிமாவில் யாருன்னா இந்த சின்ன படங்கள் எடுக்கிறவங்க. நல்ல படங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் நிறைய போராட்டம் ஒன்று இருக்கும். அப்படிப்பட்ட படங்களுக்கு இந்த அரசாங்கம் நிச்சயமாக உதவணுங்கிறது நம்மளுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த நீட் தேர்வு குளறுபடியை கண்டித்து சென்னையில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். எழும்பூரில் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கைது. தமிழக வெற்றிக் கழகத்தில் உள்ள பெண்களை இழிவாக பேசியதாக அளிக்கப்பட்ட புகாரில் அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் மீது வழக்கு பதிவு. தவேகாவினர் அளித்த புகாரின் பேரில் கடலூர் புதுநகர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை. திருப்பூர், நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சிவகங்கை, புதுக்கோட்டை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரியிலும் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் கணிப்பு. ஐபிஎல் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் 23 ரன்கள் வித்தியாசத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வெற்றி. நடப்பு தொடரில் 9 வெற்றிகளுடன் முதல் அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியது. ஐபிஎல் லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வீழ்த்தி டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி. அசத்தலாக பந்து வீசிய டெல்லி அணியின் பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் ஆட்ட நாயகனாக தேர்வு. ஐபிஎல் தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள சூழலில் இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ். சொந்த மண்ணான சேப்பாக்கத்தில் நடைபெறுவதால் ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பு. பாசில் ஜோசப்பின் அதிரடி திரைப்பட விழாவில் பங்கேற்ற கிரிக்கெட் வீரர் சஞ்சு சாம்சன் கலகல பேச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மாஸ் பஞ்ச் டைலாக் பேசியதும் அதிர்ந்த அரங்கம். 100 வாட்டி சொன்னா 100 வாட்டி சொன்ன மாதிரி யாரும் அவ்வளோ என்கரேஜிங்கா இல்லைண்ணா, நீங்க கையே அடிக்க மாட்டீங்க. சும்மா அதிரதில்ல அப்படின்னு சொல்லுங்களேன், அதிரடிக்கு கரெக்டா இருக்கும். ஒன்லி ஒன் டைலாக்.
அதான் ஒரு தடவை சொன்ன மாதிரி தான்.